பிறகும் மூட நம்பிக்கையும் பிற்போக்குத்தனமும் குலக்கல்வியின் தாக்கமும் பெண் கல்விக்கு எதிராக பெண்களை இரும்பு சங்கிலி போட்ட காலம். தனது 17ஆம் வயதில் கணவர் மகாத்மா ஜோதிபா புலேவின் உதவியுடன் அவரது மனைவி இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியரானார். அது அத்தனை எளிதா? யார் அந்த ஆசிரியர்? வாங்க பார்க்கலாம். சாவித்திரி, புத்தகத்தோடு இன்னொரு சேலையும் அடித்திருக்கிறாய், ஏன்? நான் பள்ளிக்கு போகும்போது சிலர் என்னை அவமதிப்பார்கள், மண்ணும் மாட்டு மலமும் எறிவார்கள். அப்படியானால் நான் அந்த உடையை மாற்றிக்கொண்டு சுத்தமான உடையுடன் வகுப்பில் நின்று கற்பிக்கலாம். எப்படி இதை உன்னால் இவ்வளவு எளிதாக கடக்க முடிகிறது? நான் எடுத்து செல்லும் புத்தகம் ஒரு குழந்தையின் எதிர்காலம். அதனால் அவர்கள் எறிவது மாட்டு மலம், நான் எறிவது அறிவின் மனம் என புன்னகைத்தே செல்வேன். உன் துணிச்சல் என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது. அறிவின் வழியில் நீ நடக்கும் ஒவ்வொரு அடியும் வரலாறு ஆகட்டும். வணக்கம் குழந்தைகளே. பெண்கள் கல்வி கற்க கூடாதாமா? கல்வி கடவுள் தரும் உரிமை அல்ல, பெண்களின் பிறப்புரிமை. அதிலும் பெண்கள் படிப்பது புரட்சி அல்ல, மனித தன்மையின் விழிப்பு. கண்மணிகளே, மக்கள் உங்களை இப்படி துன்புறுத்தினாலும் ஏன் நீங்கள் தினமும் வருகிறீர்கள்? எனக்கு வழி இல்லை மகளே. உன் கண்களில் அறிவு மலர்வதை பார்க்கும் சந்தோஷம்தான் எனக்கான பலம். நான் வீழ்ந்தாலும் நீ உயர்ந்து நிற்க நான் ஏந்திய கோல். பகுத்தறிவின் பாதையில் நாம் நடக்கச் செய்த முன்னோடி ஆசிரியரை தெரிகிறதா? ஆம், கல்வியின் தீபம் நாம் சாவித்திரிபாய் பூலே. நன்றி அம்மா. இன்று நாங்கள் படித்த பல துறைகளில் பிரகாசிப்பது நீங்கள் ஏற்றிய அறிவின் தீபத்தினால்தான். மகளே, பகுத்தறிவோடு வாழும் கல்விதான் உண்மையான விடுதலை. படிக்கின்றோம். இவரின் ஒரு துளி சிந்தனை இன்று பெருங்கடலாய் மாறியுள்ளது. நெஞ்சம்தோறும் நாட்டந்தோறும் கல்வியின் அலைகளை பெருகெடுத்து பாய்கின்றன. அந்த அலைகளில் நாமும் ஒரு துளியாக பொன்விழா காணும் நம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு நாங்கள் தேர்வு செய்துள்ள தலைப்பு